ஒரு தாய் 3 செடி, மொத்தம் 4 கொலை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்துலேயே 4 கொலை எடுக்கிறதுக்கு ஏற்பாடுன்னு நம்ம இங்கே பண்ணுறோம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கொலை வந்ததுன்னு சொன்னால் விவசாயம் நல்லாயிருவான்னு அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் நாங்கள் பண்ணோம். இங்கே வந்து எல்லா நாட்டிலையும் வாழை எல்லோரும் போடுறவங்க போடாதவங்க போடாமல் இருக்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடியாகவே வாழையில் எல்லாமே ஒரு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வாழையை நாங்கள் ஆந்திராவிலேயே வச்சுருக்கிறப்பமே எல்லோரும் இந்த மாதிரி ஒரு செடி மாத்திரம் வச்சுட்டு பக்கத்து கண்ணை அறுத்துக்கிட்டு வருவாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா எல்லாருமே சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா, நீங்கள் பக்கத்து கண்ணை விட்டீங்கன்னு சொன்னோம்னா தாய்க்கு போகிற உணவு அதுக்கும் போய் அது வளர்ந்து இந்த தாய் வந்து கொலை விழுகிறப்போ சின்ன கொலையாக விழுந்தாலும் கூட காய்ங்கிறது பறக்காது. ஏன்னா உணவெல்லாம் அதை எடுத்துக்கிடுது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஆந்திராவில் ஆல்ரெடியாக நாங்கள் செஞ்சதுனால இங்கே தமிழ்நாட்டிலையும் நம்ம காமிப்போங்கிறதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஒரு லைன் வேணுமென்னா நாங்கள் ஒரு செடியும் விடாமல் எடுத்துடுறோம். அதாவது நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுறோம். இதில் வந்து ஒரு தாய் ஒரு செடி, அடுத்த 4 லைனில் வந்து ஒரு தாய் 2 செடி, அடுத்த 4 லைன் வந்து ஒரு தாய் 3 செடி, மொத்தம் 4 கொலை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்துலேயே 4 கொலை எடுக்கிறதுக்கு ஏற்பாடுன்னு நம்ம இங்கே பண்ணுறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, எல்லா செடிகளும் எந்த செடியாக ஆகட்டும் இந்த மாதிரி இலையிலிருந்து தான் நீங்கள் போட்ட உணவை இந்த இலையில் சூரிய தசமி விழுந்து உள்ள உணவை தயாரிச்சுக்கிட்டு அது செடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா, அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, யார் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த வழிமுறையிலேயே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த செடி 2ம் விட்டுருக்கோம். இது வந்து முன்னாடி வந்திருக்கு, இது வந்து பின்னாடி வந்திருக்கு. இந்த முன்னாடி வந்த செடி என்ன ஆகுதுன்னா, இந்த இது கொலை விழுந்ததுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரி இலையெல்லாம் வராது, இந்த செடிக்கு வராது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னோம்னா, இது தன் வளர்கிற காலத்தில் இந்த தண்டில் அந்த உகர்ப்பான ஒரு தண்ணியை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கு இதுவரை கொலையை விழுந்து அந்த கொலையை காய்க பருமனானதுக்கு செஞ்சதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, இது ஏன் கண் வருதுன்னு சொன்னோம்னா, இது கொலை விழுந்ததுக்கப்புறம் இதுக்கு இலை வராதனால பக்கத்து கண்ணுகளை விட்டுக்கிட்டு அது ஒரு சக்கரைன்னு இத்தனை கண்ணு வர்றதுனால இந்த செடி வந்து நீ கொலை விழுகிறப்ப இது மாதிரி இவ்வளோ உயரத்துக்கு வந்துடும். இப்போ இது இலையாக இருக்குது. இந்த இலை வழியே அது உணவு எடுத்துக்கிட்டு தாய் கொடுத்துருக்கு. தாய் முன்னாடி பிள்ளைக்கு செஞ்சுருக்குது, பிள்ளை வந்து பின்னாடி தாய்க்கு செய்கிற ஒரு உத்தேசத்தில் இது மாதிரி அது கண்ணு விடுது. எங்களுக்கு கூடாமல் நாங்கள் கண்ணை ஆந்திராவில் விட்டுருக்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி கண்ணை விட்டுருக்கீங்க, உங்களுக்கு பெரிய கொலை விழுகாது, விழுந்தாலும் கூட காய் பறக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வருஷம் ஒரு 30 ஏக்கர் வாழை வச்சுருந்தோம். சரி, பெரிய படித்தவங்கள்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் படிப்பும் இல்லை, நம்ம என்னமோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கொலை வந்ததுன்னு சொன்னால் விவசாயம் நல்லாயிருவான்னு அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் நாங்கள் பண்ணோம். கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, நம்ம உட்காந்து நம்ம பார்க்குறப்போ இது இலை இல்லாத நேரத்தில் இது வந்து இலையாக இருந்து இதுக்கு உணவு கொடுத்ததுனால ஒரே கொலையிலேயே கிலோ ஜாஸ்தியாக வெயிட் வந்தது. அதை நம்ம இங்கே செஞ்சு காமிப்போங்கிறதுனால இங்கே நாங்கள் வாழையும் வச்சுருக்குறோம்.
இது நம்ம போன தடவை வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ உயரம் இருந்தது, இந்த தடவை எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான். இது கூட ஆர்கானிக் தான், கெமிக்கல் கிடையவே கிடையாது. எல்லாமே ஆயிலு பின்னாக்கு சம்மந்தப்பட்டது தான் இதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை கூடாமல் இந்த வருஷம் சும்மா ஒரு ட்ரையலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயரு எந்த செடி எவ்வளோ உணவு எடுத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய குலை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வர்ற வருஷத்தில் நம்ம சொல்லலாம்.